கண்டிப்பாக அனைவருக்கும் வணக்கம். நவீன்குமார், ஃபவுண்டர் அண்ட் சிஇஓ ஆஃப் GWC Data.ai. நம்ம வந்து ஒசூர்லேருந்து ஆப்ரேட் பண்ணிகிட்ருக்கோம். We are 250+ data and AI engineers based out of Tier 2, Tier 3 cities of தமிழ்நாடு. ரீசெண்டாக வந்து நம்ம கைடன்ஸ் தமிழ்நாடு மூலிமா நம்ம கவர்மெண்ட் கூட ஒரு MOU சைன் பண்ணியிருக்கோம். இப்போ கரண்ட்டாக இருக்க 250 எம்ப்ளாயிஸ் கூட 1000+ அடிஷ்னல் எம்ப்ளாயிஸை ஆட் பண்ணுறதுக்காக ஒரு MOU சைன் பண்ணியிருக்கோம். ஆல் will be AI engineers. அண்ட் இந்த பர்டிகுலர் ஆங்கிளில் நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணியிருக்கோம்னா, ஆந்த்ராபிக் கிளாடோட இன்னோவேஷன் லேப் இன்னைக்கு இனாகிரேட் பண்ணியிருக்கோம். இட் இஸ் இனாகிரேட்டட் பை இரினா கோஷ், MD ஆஃப் ஆந்த்ராபிக் இந்தியா, அண்ட் நம்ம மயில் சமி சார். அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த இனாகிரேஷன் ஆஃப் இன்னோவேஷன் லேப் பண்ணியிருக்காங்க. இட் இஸ் ஒன் ஆஃப் த மைல் ஸ்டோன் ஃபார் அஸ். இது வந்து இட் கோன் ஓப்பன் லாட் ஆஃப் AI ஜாப்ஸ் ஃபார் தமிழ்நாடு. அந்த மோட்டிவில் இதை பண்ணியிருக்கோம். It is going to be a game changer for Tamil Nadu. This is a first ever cloud innovation lab in Tamil Nadu. அதை நம்ம வந்து ஒசூரில் பண்ணியிருக்கோம். நம்ம ஃபோக்கஸ் பார்த்தீங்கன்னா Tier 2, Tier 3 சிட்டிஸில் ஆப்ரேட் பண்ணிகிட்டு இருக்கோம். அண்ட் திருப்பத்தூர், சேலம், தருமபுரி அண்ட் ஒசூர். இந்த இடத்துலேருந்து AI இன்னோவேஷன் நடக்குமா அப்படின்னு ஒரு கொஷின் மார்க் இருக்கும். அதுக்கான சொல்யூஷன், அதுக்கான ஆன்சர் தான் இந்த பர்டிகுலர் இன்னோவேஷன் லேப். அண்ட் இட் இஸ் நாட் ஜஸ்ட் ரேண்டம் ஒரு இன்னோவேஷன் லேப் இனாகிரேட் பண்ணாமல், ஆந்த்ராபிக்கோட MD, if she comes and inaugurates this office, then you know the difference of how innovative this can be. So அதை சொல்றதுக்காக இங்கே நம்ம இன்னோவேட் பண்ணியிருக்கோம். இட் இஸ் அன்பிலீவபிள் டு நோ சார் வந்து இதை அக்செப்ட் பண்ணி நான் வந்து இதை ஐ வில் டேக் பார்ட்னு சொன்னது. ஏன்னா இந்த பர்டிகுலர் இன்னோவேஷன் லேப், ஏன்னா இன்னைக்கு AI வந்து எந்த அளவுக்கு எவ்ரி சிங்கிள் இண்டஸ்ட்ரியில் இட் கேன் மேக் டிஃப்ரென்ஸ் அப்படின்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணவங்களால மட்டும்தான் இது வந்து ஓகே ஐ கேன் வாலண்டியர் அண்ட் கம்னு சொல்ல முடியும். அந்த மாதிரி சார் இதை கேள்விப்பட்ட உடனே நான் இதை மீட் பண்ணுறேன். அண்ட் எஜுகேஷன் சைடில் AI என்ன மாதிரியான ஒரு டிஃப்ரென்ஸை கிரியேட் பண்ணுன்றது சாருக்கு நல்லா தெரியும். அவர் வந்து இனாகிரேட் பண்ணது அண்ட் அவர் கூட இதுக்கப்புறம் சேர்ந்து ஒர்க் பண்ண போகிறது, அதெல்லாம் வந்து இட்ஸ் எக்ஸைட்டிங் டைம்ஸ் அஹெட். வி ஆர் எக்ஸைட்டட் அபவுட் தட். இல்லை, நான் எப்போவுமே ஒரு நம்பிக்கை இருக்குன்னா, நான் கிராமத்துப்புறத்தில் பிறந்தாலும் தமிழ் மொழியில் படிச்சிருந்தாலும் கூட நம்ம குழந்தைகள் வந்து கண்டிப்பாக சிறவிய முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை நிறைய இருந்துச்சு. அதனுடைய வெளிப்பாடாக தான் இன்றைக்கி நான் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டிலேயே முதல் முறையாக, அதுவும் கூட பெரிய லெபார்ட்டரி இல்லாமல் ஒரு தனியார் துறையில் ஆந்த்ரோபிக்கும் CWC சேர்ந்து ஒரு இன்னோவேஷன் லேபுங்கிறது முதல் முறையாக வருது. அது நம்ம ஊருக்கு பக்கத்துலேயே ஒசூர்லேயே இருக்கும்பொழுது கிட்டத்தட்ட 250-300 இளைஞர்கள் எல்லாருமே 25 வயசு கையில் இருக்கிறவங்க எல்லாரும் 2வது 3வது சிட்டி, 2 tier சிட்டி இருக்கு இல்லையா, அது மாதிரி திருப்பத்தூர், தர்மபுரி, கிருஷ்ணகிரி அங்கேருந்து படிச்சுட்டு வந்த பசங்க. இது மிக சிறந்தவா இன்றைக்கி வந்தாங்கன்னா, ஆந்த்ரோபிக்னு வந்தாங்கன்னா, MD வந்தாங்கன்னா அவங்களே அதிசயப்பட்டாங்க. ஏன்னா AI தாண்டி ஏஜென்ட்டுக்கு ஏஜென்ட் கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு டெக்னாலஜி கொண்டு வந்தது ஒரு வெரி இன்னோவேஷனாக இருக்குது. இது வந்து எல்லா இதுலேயும், அதாவது ஒரு ரிட்டைல் மார்க்கெட்டிலிருந்து ஒரு ஃபேக்ட்ரிக்கு இண்டஸ்ட்ரி 4.0, 5.0ன்னு சொல்கிறாங்க. அதுலேயும் கூட நம்ம எப்படி கொண்டு வர முடியும் அப்படின்னு காமிக்கிறது. அது இல்லாமல் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய செக்யூரிட்டி சிஸ்டம் ஒரு தளம் இருக்குது, அதுக்கு நம்ம இங்கிருந்து நம்ம ஏஜென்ட்ஸ் கிரியேட் பண்ணுறோம். அதனால் அவங்களுக்கு வந்து நிறைய லேபர் சார்ஜ் குறைக்குது. அப்படிங்கிற மாதிரி பண்ணும்பொழுது உலகளவில் இன்றைக்கு தேவையான இந்த செயற்கை நுண்ணறிவில் இருக்கக்கூடிய இந்த புரட்சியில் நம்ம இளைஞர்கள் கலந்து கொள்கிறாங்க அப்படிங்கிறது ஒரு முன்னோட்டமாக தெரியுது. பெருசாக ஒரு நம்பிக்கை இருக்குது. இதை தாண்டி இதுக்கு பின்னால் படிக்கக்கூடிய குழந்தைகள், அது பள்ளிக்கூடத்தில் இருக்கலாம், கல்லூரியில் இருக்கலாம், அவர்களுக்கும் இது மாதிரியான வருவதற்கான ஒரு ஊக்கம் இது கொடுக்குற மாதிரி இருக்குது. அந்த வகையில் ஒரு சிறப்பான முன்னேறிவாக பார்க்குறேன். இன்னும் பெரிதாக இன்றைக்கி நான் 300 பேர்களோட பேசுகிறேன். அதான் பேசிட்டு வந்தேன். சீக்கிரமே 3000-30,000 பெருகி போவதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. தமிழகத்தினுடைய 2ஆம் பட்சம் 3ஆம் பட்சம் இருக்கக்கூடிய நகரங்கள் கூட ஒரு உயர்ந்தபட்ச செயற்கை நுண்ணறிவுக்கான ஒன்று உலகளாவிய தேவையை பூர்த்தி வைக்கக்கூடிய வகையில் நம்ம இளைஞர்கள் போவாங்க அப்படிங்கிறது சிறப்பாக இருக்குது. ரொம்ப நம்பிக்கையாக இருக்குது, ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது.